ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பென்சில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து பெஸ்ட்டான பென்சில் ஃபார் கிட்ஸுக்குன்னு பார்க்க போறோம். பெரிய பசங்க எந்த பென்சில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட்டிங்ல கிட்ஸுக்கு வந்து 4+ ஏஜ் குரூப் கிட்ஸுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான பென்சில் நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பென்சில் நான் உங்க கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து எந்த பென்சில் வந்து பெஸ்ட்டுன்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். இதுல பார்த்தீங்கன்னா, பென்சில்ஸ்ல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஹெச்பி பென்சில், இன்னொன்னு வந்து டார்க், சூப்பர் டார்க், பிளாக் அந்த மாரியான பென்சில்ஸ் இருக்கு. ஸோ ஹெச்பியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கிராஃபைட்ல இருக்க லெட் வந்து ஹார்டாவும், அதே சமயம் இதோட கிராஃபைட்ட வந்து நல்லா வந்து பிளாக் கலர்ல வந்து டெபாசிட் பண்றதுனாலும் ஹெச்பி பென்சில் சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அப்சரா பென்சில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுல என்ன எழுதியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுல அப்சரா பென்சில் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா டார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டார்க், சூப்பர் டார்க், பிளாக் இந்த மாதிரிலாம் கொடுத்தாலுமே நம்ம ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் எது நல்லா எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்மளுக்கு நட்ராஜ் பென்சில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய பென்சில் கிடைக்குது. ஸோ இப்போ அப்சரா பென்சில் வந்து இந்த பென்சில்லாம் இப்போ நல்லா இருந்தாலும் அப்சராலேயே நிறைய நிறைய பென்சில் வந்திருக்கு. அதில் எந்த பென்சில் பெஸ்ட்டோ அதை நம்ம கிட்ஸுக்கு தரணும். ஸோ 4+ ஏஜ் குரூப் கிட்ஸுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டான பென்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட் லெவலும் அவங்க எழுதுறதும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுவாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இது வரைக்குமே கிரையான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிரையான்ஸில் வந்து கொஞ்சோண்டுக்கு இருக்கும் போதே அதில் வந்து நிறைய பிக்மெண்டேஷன் வரதுனால அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ சம்திங் நம்ம எழுதுறோம்னு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பென்சில் கொடுக்கும்போது அதே மாதிரி நல்லா வந்து திக்கான பிக்மெண்டேஷன் வரா மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால தான் நம்ம டார்க் பென்சிலை சூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு இப்போ வந்திருக்க புது பென்சில் தான். இந்த பென்சில்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுலையுமே ஹெச்பி பென்சில் தான் எழுதியிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நட்ராஜ் பென்சில். நட்ராஜ் பென்சில் அப்டேட் பண்ணி இந்த மாதிரியான நல்ல கலர்ஃபுல்லான கலர்ஸ், பிரைட் கலர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பென்சில்லாம் எப்படி எழுதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பென்சில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பென்சில் பார்த்தீங்கன்னா, அப்சரா பென்சில் ரீகல் கோல்டு எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பென்சில். இந்த ட்ரையாங்கிள் பென்சிலில் வந்து ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து எங்கே போய் சிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பொசிஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து குழந்தைங்க வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் அந்த பென்சில் போய் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல பெஸ்ட்டான பென்சில் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்கணும்னு தெரியாது. இதில் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில். நெக்ஸ்ட் பென்சில் பார்த்தீங்கன்னா, டாம்ஸ் சூப்பர் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. கார்பன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பென்சில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பென்சில் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு அப்சரா பென்சில் தான். இதில் வந்து சூப்பர் டார்க் ரைட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பென்சில் எப்படி எழுதுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஆர்ட் லைன் பென்சில் வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்கெட்சிங்க்கும் சரி, எழுதுறதுக்கும் சரி கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கும் 2B பென்சிலு. மற்ற 2B பென்சிலோட இந்த பென்சில் வந்து நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பென்சிலை தான் நம்ம வீடியோஸ்லலாம் நான் எழுதுவேன். அடுத்த பென்சில் பார்த்தீங்கன்னா, டாம்ஸில் வந்து இதுவுமே ஒரு ஸ்கெட்சிங் பென்சில் தான், ட்ராயிங் பென்சில். இந்த பென்சில் எப்படி இருக்குன்னு நம்ம எழுதி பார்த்து நம்ம எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில், 2B பென்சில், 4B, 6B, 8B, 10B வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு பென்சில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில் சாதாரண பென்சில்லாம் ஹெச்பின்னு போட்டிருக்கோம் வரையறதுக்கு. அடுத்த 2B பென்சில், 4B பென்சில்லாம் நம்மளுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால தான் 2B, 4Bலாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ட்ராயிங் பென்சில் தான். பட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம 2B வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 2B, 4B வரைக்குமே கொடுக்கலாம். கொஞ்சம் டார்க்காக அழுத்தி எழுதுறதுக்கு. சில பசங்களை வந்து அழுத்தி எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு புரியாது எப்படி அழுத்தி எழுதணும். அந்த மாதிரியான கிட்ஸுக்கு வந்து நம்ம 4B பென்சில், 2B பென்சில் நம்ம கொடுக்கலாம். அவங்க எழுத ஆரம்பிச்சு ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து இதுதான் எழுத்து, இதுதான் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் ஒரு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு லெட்டர்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சாதாரண ஹெச்பி பென்சில் கொடுத்தாலுமே அவங்க எழுதுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பென்சிலில் நான் எப்படி எழுதுது, எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் எழுதி பார்க்குறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பென்சிலில் எந்த பென்சில் பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 10 அவுட் ஆஃப் 9 வாங்கின 2 பென்சிலில் இந்த 2 பென்சில் எது பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். எது வந்து நல்லா எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் தான் சூப்பராக எழுதுது. எப்படி எழுதுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரையான்ஸ் மாதிரி எழுதுது. இந்த பென்சில் நம்ம குழந்தைங்களுக்கு கிரையான்ஸ்க்கு அடுத்தது இந்த பென்சில் நம்ம கொடுத்தோன்னா அவங்க கிரையான் மாதிரியே என்ஜாய் பண்ணி எழுதுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள்.